வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் டாக்டர் டி.ஆர். முரளிதரன், இருதயத்துறை பேராசிரியர், டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாக் சயின்சஸ் அட் எஸ்ஆர்எம் ஐஎஸ்டி மெடிக்கல் காலேஜ் அண்ட் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல். நான் அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்கு இந்த மாரடைப்பு பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேங்க. தமிழில் மாரடைப்புங்கிறோம், ஆங்கிலத்தில் உலகம் முழுக்க ஹார்ட் அட்டாக்னு சொல்லணும். சொல்லப்போனால் இதுதான் நம்பர் 1 உயிர்கொல்லி வியாதி மனித இனத்துக்கு. இங்கே மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க. இந்த பேரழிவு ஏற்படுத்தின கரோனா பேண்டமிக் அப்போ கூட இருதய வியாதி தான் அதுக்கு மேலே கொஞ்சம் இருந்தது. உலகம் முழுக்க மனித வாழ்வுக்கு ஒரு மிகப்பெரிய ஊராக அது இருக்கிறது. ஏன், எப்படி, என்ன பண்ண போகிறோம் தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கும்போது இது ஹார்ட் அட்டாக்னா என்னன்னாக்கா, நம்முடைய இருதயங்கிறது ஒரு பம்புங்க. இட்ஸ் அ பம்ப் ஆல் ஓவர் த பாடி பிளட். ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். ஆனால் அது பம்ப் பண்ணும்பொழுது என்ன பண்ணுனாக்கா, இந்த படத்தையும் பார்த்துருப்பீங்க, கூகுளாக பார்த்தா இருதயம் இந்த அளவு திக்னஸாக இருக்கும். ஒரு செல்ஃபோன்னா கொஞ்சம் பெரிய திக்னஸாக இருக்கும். இந்த சதை, நம்ம கையில் சதை இருக்குது, காலில் சதை இருக்குது, இங்கெல்லாம் ரத்தம் தேவை. ஆமாம், இருதயம் பம்ப் பண்ணும்போது அது தனக்கு வேண்டிய ரத்தத்தை முதல்ல எடுத்துக்கும். தனக்கு மிஞ்சியா தானமும் தர்மமும் தமிழில். அந்த மாதிரி இருதயம் என்ன பண்ணாக்கா தனக்கு வேண்டிய ரத்தத்தை எடுத்துக்கும். அது எடுத்தது இருதயத்தின் மேற்பகுதியில் சில நுண்ணிய இரத்த குழாய்கள் உண்டு. எப்படி உடல் முழுக்க இரத்த குழாய்கள் ரத்தம் எடுத்துகிட்டு போய் லிவருக்கோ, மூளைக்கோ, கிட்னிக்கோ, காலுக்கோ, கைக்கோ ரத்தம் கொடுக்குற மாதிரி இருதயம் தனக்கு வேண்டிய ரத்தத்தை எடுத்துக்கும். அது பேர் கரோனரி ஆர்ட்ரிஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு இருதயம் இப்படி இருக்குது, தாமரை பூமா இருக்குமோ தமிழில். இருதயம் ஒரு க்ரௌன் மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனால கரோனரி ஆர்ட்ரிங்கிற பேர்லாம் சொல்லுவோம். இந்த இருதயத்துக்கு முன்பக்கம் ஒரு மெயின் இரத்த குழாய், பின்பக்கம் ஒரு இரத்த குழாய், வலது பக்கம் ஒன்று, 3 நுண்ணிய இரத்த குழாய்கள் ஓடும். அதுலேருந்து பல பிரிவுகள். நான் பல நேரங்களில் என்னுடைய நண்பர்களுக்கோ நோயாளிகளே சொல்லுவேன், இது ஒரு மெயின் ரோடு மாதிரி. மெயின் ரோடு பல தெருக்கள் மாதிரி. ரத்தம் அது வழியாக போகும்போது இருதய தசைகள் அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அதில் வர ஆக்சிஜன், அதில் வர உணவுப் பொருட்கள் எடுத்து அது சுயமாக வேலை செய்யும். நம்ம இருதய துடிப்பு பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறது நம்முடைய வயிற்றில், அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது 3வது வாரத்திலேயே இருதய துடிக்க தொடங்குது. இது வரைக்கும் துடிச்சிட்ருக்கு. ஆனால் இந்த இரத்த குழாய்கள் சரியாக இயங்கலைன்னா, இதில் ஒரு அடைப்பு வந்தால் அந்த ஒரு பகுதிக்கு, எப்படி நம்ம ஊர் ஒரு மெயின் ரோடு பிளாக்னா அந்த ஏரியாவில் டிராஃபிக் ஜாம் ஆகுதோ, அந்த மாதிரி இருதயத்தின் அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டம் தடைப்பட்டுருது. இந்த தடை முழு தடையாக இருக்கலாம், அரைகுறை தடையாக இருக்கலாம். ஆனால் ஹார்ட் அட்டாக்குங்கிறது அந்த ஏரியாவுக்கு முழுக்க முழுக்க ரத்தம் போகாமல் இருக்கிறது. இப்போ இருதயங்கிற தசையில் ஒரு இரத்த குழாய் ஓடிட்டுருக்கு, அதில் ஒரு அடைப்பு வந்தால் அது ரத்தம் செலுத்த வேண்டிய இருதய பகுதி வேலை செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, அதுக்கு தசை கிடைக்கிறது, உடல் முழுக்க பம்ப் பண்ணுறக்கூடிய சக்தி உடனடியாக குறையுது. இதை தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். இது அக்யூட்டாக வரும்பொழுது பல இடங்களுக்கு பரவும், துடிப்பு மாறும், உயிருக்கே ஆபத்தாக ஆகலாம், இருதயமே நின்று போயிடலாம். இதுதான் கார்டியாக் அரெஸ்ட் சொல்கிறோம். ஸோ ஹார்ட் அட்டாக்னு வரும்பொழுது ரத்த ஓட்டம் தடைப்படுது. இந்த ரத்த ஓட்டம் தடைப்படுறதுனால இருதயம் செயலிழந்து போகுது இம்மீடியட்டாக. அப்படி செயலிழந்து போகும்போது சில நேரம் உயிருக்கு ஆபத்தாயிடும். இது ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். இது எப்படி சார் வரும், யாருக்கு வரும்? நம்ம ஒரு காலத்துலேருந்து கொஞ்சம் அதிக வயதானவங்க, 40 வயது 50 வயதுக்கு மேலே இருக்கலாம் வரும்னு நினச்சோம். இப்போலாம் சின்ன சின்ன இளைஞர்களுக்கு கூட பார்க்குறோம், இளைஞர்களுக்கு பார்க்குறோம், ஒரு 25-30 வயதில் கூட பார்க்குறோம். இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். எங்கே இதுக்கு காரணிகள், ரிஸ்க் ஃபேக்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். காரணிகள் ஏன் வருது அப்படி எடுத்தால் சில முக்கிய காரணங்கள் எடுத்துக்கிட்டால், இரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷன், ஹை கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், ஸ்மோக்கிங் மட்டும் இல்லை, புகையிலை எந்த உருவத்தில் இருந்தாலும் பரம்பரையாக வர்றது, ஓவர் டென்ஷன், மன உளைச்சல்கள், அதிக பருமன், எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களுக்கு வேறு பல மரபணுக்கள் காரணங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் செய்துட்ருக்கோம். ஸோ இந்த காரணம் எல்லாமே இருக்கணுமா சார்? எனக்கு நான் சிகரெட் மட்டும் தானே பிடிக்கிறேன், எனக்கு எப்படி வரும்? அப்படி கிடையாது. ஒரே ஒரு காரணம் இருந்தால் கூட வர வாய்ப்பு உண்டு. பல காரணங்களுக்கு அதிகமாக வருது. இது ஒரு விஷயங்க. ஸோ இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப பேருக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே இன்றைக்கி நிறைய சாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய இளைய சமுதாயம் நிறைய சாதிக்குது. அந்த சாதனைக்கு பின்னால் பெரும் மன உளைச்சலோ, கடுமையான போராட்டங்கள், தூக்கமின்மை எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த இருதய வியாதியை வரவழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது எப்படி இருக்கும் சார்? ரொம்ப சிம்பிள். இது ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே கடுமையான நெஞ்சு வலி வருதுங்க, மாற அடைக்கிற மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க, என் நெஞ்சில் யாரோ ஏறி மிதிக்கிற மாதிரி இருந்தது சார் அப்படின்னு. இது ஒரு டைப். இந்த வலி கைக்கு பரவலாம், வயிற்றுக்கு பரவலாம், முதுகுக்கு பரவலாம், வேர்க்கலாம், அந்த நேரத்தில் மூச்சு வாங்கலாம். இதுதான் கிளாசிக்கல் டைப். நாம் இது நிறைய தடவை டிவியில் பார்த்துருக்கோம், கலைஞர் டிவிலே பல சீரியலில் பார்த்துருப்போம், புத்தகங்களில் பார்க்குறோம், படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சில பேருக்கு ஏடிப்பிக்காக வருது. அதுதான் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச். சில பேர் இந்த டிப்பிக்கலாக இருக்காது, லைட்டாக வலிச்சது சார்,
நான் கேஸ் ட்ரபிள் நினச்சேன், நான் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ஆன்டாசிட் வாங்கி குடித்தேன். இந்த மாதிரி பேஷண்ட் பார்க்குறோம். சில பேர் வெறும் விக்கல், சில பேருக்கு வெறும் முதுகு வலி, சில பேருக்கு கொஞ்சமாக வேர்த்தது சார், களைப்பாக இருந்தது சார், மயக்கமாக இருந்தது. அதனால் இது ஏடிபிக்கல் ஃபீச்சர் உண்டு. 3வது பர்டிகுலர் லேடிஸுக்கு, மென்ஸோட லேடிஸுக்கு கொஞ்சம் ஏடிபிக்கல் ஃபீச்சர் நிறையா. சில பேருக்கு சைலண்ட்டாக கூட, நான் ஒரு செக்கப் போனேன் சார், அட்டாக் வந்துட்டு சொல்கிறாங்க சார், நம்ப முடியல சார் என்னால் அப்படின்னு. அது சைலண்ட் அட்டாக்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்தது இந்த மாதிரி வலி எப்படின்னா வரலாம். ஸோ முக்கியமாக நான் புரிஞ்சுக்கிறது, இருதயத்தை பொறுத்த இந்த ஏரியாவில் வலியோ இல்லை மூச்சு வாங்குறதோ, ஒரு காரணம் இல்லாத ஒரு வேர்வையோ இல்லை கடுமையான களைப்போ எதா இருந்தாலும் பற்றுலாம் நான் சொன்ன காரணிகள் இருக்கவங்க இது ஹார்ட்டாக இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு அவங்களுடைய குடும்ப டாக்டரையோ எம்டி டாக்டரையோ இல்லை பக்கத்தில் இருக்க ஹார்ட் சென்டரையோ போய் செக் பண்ணிக்கிறது முக்கியம். ஏன் இது பண்ணுறோன்னாக்கா, அக்யூட் ஹார்ட் அட்டாக்கில் முதல் 1 மணி நேரம் கோல்டன் ஹவர், தங்க 1 மணி நேரம் சொல்லுவோம். அந்த கோல்டன் ஹவரில் ட்ரீட் பண்ணும் பொழுது அந்த இருதயத்தை முழுக்க முழுக்க காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். 1 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் போகும்பொழுது அந்த ரிஸ்க்கு நம்ம குறைக்க முடியும் ஓரளவுக்கு. 6லேருந்து 12க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் 24 மணி நேரம் கடந்த பிறகு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இருதயம் டேமேஜ் ஆகிறத ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவரோட உயிரை சில டைம் காப்பாற்ற கூட இருதயம் பம்பிங் குறைஞ்சிது. அதை நாம் இன்னொரு விரிவாக பேசலாம். ஆனால் சார் நான் சீக்கிரம் போனால் என்ன பண்ண முடியும்? நான் நல்ல ஒரு இருதய சிகிச்சை மையத்துக்கு நான் போகிறேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னாக்கா முதல் சில நிமிடங்கள்னாக்கா சில மருந்துகள் கொடுக்க முடியும். த்ராம்போலைட்டிக், அது கிளாட் பஸ்டர். அந்த ரத்தக்குள்ள அடப்பை ஏன் வருதுன்னா, கொலஸ்ட்ரால் படிஞ்சாலும் கடைசி அங்கே ஒரு பிளட் கிளாட் உட்காருது. அந்த கிளாட்டை கரைக்கக்கூடிய மருந்துகள் சாதாரணமாக கொடுக்குறோம். நிறைய நல்ல மருந்துகள் விஞ்ஞானபூர்வமாக இன்றைக்கி நிரூபணமான மருந்துகள் இருக்குது, கொடுக்குறோம். அதையுமே அடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து உடனடியாக ஆஞ்சியோ பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும், ஸ்டென்ட்னு பொருத்த முடியும். அது பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி, பிரைமரி ஸ்டென்டிங்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா, எந்த ரத்தங்களை அடைச்சிருக்கோ, எந்த ரத்த குழாயில் அந்த உயிருக்கு ஆபத்தான ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோ அந்த ரத்த குழாயில் இருக்க அடைப்பை முழுக்க முழுக்க எடுக்க முடியும். இந்த ப்ரொசீஜரோட சக்ஸஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்தியா முழுக்க பல மாநிலங்களில், பல நகரங்களில், பல இருதய மையங்களில் 100க்கு 90 பேருக்கு மேலே காப்பாற்ற முடியுது. இது ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றம். அது கூட நிறைய மருந்துகள் உண்டு. இந்த லோடிங் டோஸ் சொல்லுவோம். ஆஸ்பிரின் கொடுக்குறோம், குளோப்பிரர்கள் கொடுக்குறோம், கொலஸ்ட்ரால் குறைக்க மருந்துகள் கொடுக்குறோம், இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம், ஐசியூ வச்சு பார்க்குறோம். இதெல்லாம் பண்ணுறது மூலம் ஒரு இருதய வியாதி இன்றைக்கும் மேலை நாடுகள்லையும் கூட இங்கேயும் கூட ஹார்ட் அட்டாக் கவனிக்கலனாக்கா உயிருக்கு ஆபத்து எந்த அளவுனா 30லேருந்து 50%, 30லேருந்து 50%. பட் முறையான வைத்தியம் போகும்போது அது 3லேருந்து 7% குறையுது. அதாவது 100க்கு 93, 95 பேர் உயிரை காப்பாற்ற முடியுது. இது ஒரு ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான சாதனை நினைக்கிறோம். ஒரு 5 பேர் அங்கே எங்கள் கடுமையான முயற்சிகள் அப்புறம் கூட மாற்ற முடியல. வருங்காலத்தில் இன்னும் விஞ்ஞானம் வளரும் பொழுது இந்த 95, 100 நாம் நம்பலாம். ஆனால் இன்றைக்கு நிலைமைக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, இந்த இருதய வியாதி ஹார்ட் அட்டாக் வந்தால் தயங்காமல் உடனடியாக அருகில் இருக்க மருத்துவம் வைத்து போங்க. இதை விட முக்கியம், வள்ளுவர் சொல்றது மறந்துடாதீங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் சொன்னார். அப்படியே என்ன அர்த்தம்னா, நான் சொன்ன காரணிகள் இருந்தால் அதை விலக்குங்க, சிகரெட்டை நிறுத்துங்க, பிபி இருந்தால் செக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்கள், சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள், கொலஸ்ட்ராலை குறைங்க, மன உளைச்சலை குறைங்க, வாழ்க்கையை முன்னேறுங்க. அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் க்யூர் ஆல்வேஸ். அதை மீறி இந்த இருதய இருந்தால் தயங்காமல் உங்கள் அருகில் இருக்க ஒரு நல்ல மருத்துவமனை இருதய மையத்துக்கு போய் சரியான முறையில் கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.